எல்லோருக்கும் வணக்கம். தையல் நாயகியின் ஆன்மீக குறிப்புகள் பரிகாரங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆடி அமாவாசை இல்லைங்களா, அதில் வெந்தயம் எடுத்து அது கூட கொஞ்சம் பொருளையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம வீட்டில் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஆடி அமாவாசைனா நம்மளுக்கு முன்னோர்கள் ஞாபகம்தான். முன்னோர்களுக்கு படையலிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூட நீங்கள் செய்யலாம். பொழுது வரைக்கும் செய்கிறதுக்கு நமக்கான வாய்ப்பு இது இருக்குது. ஏன்னா அமாவாசைனாலே வளர்பிறையான ஒரு நாளுன்றதுனால நாளைக்கு நம்ம பண வரவுக்காக இந்த ரெமிடியை நான் இன்றைக்கி உங்களுக்கு பகிர்ந்துருக்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துருக்கிறேன். இது நம்ம சாதாரணமாக ஜாம் வாங்குவோம், ஊறுகாய் வாங்குவோம், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சாலே நம்ம வீட்டில் இந்த கண்ணாடி பாட்டில் சேரும். தனியாக ஒரு கவரில் கட்டி கூட வைக்கலாம். இந்த கண்ணாடி பாட்டில் வீட்டில் எப்போவுமே கண்ணாடி ஐட்டம் ஆனால் கவனமாக நம்ம பயன்படுத்தணும். நான் மளிகை சாமான் போட்டு வைக்கிறதே கண்ணாடி பாட்டிலில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளாஸ்டிக்கை நான் அவாய்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி இப்போ ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம என்னென்ன சேர்க்கணும் அப்படின்றது தான். நீங்கள் காலையில் முன்னோர்களுக்குரிய மரியாதை என்ன செய்யணும், பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுங்க, வீட்டில் பூஜை பண்ணுங்க, சமையல் செஞ்சு முன்னோர்களுக்கு படையலிடுங்க, காக்கைக்கு சாதம் வைங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் இதை செய்யுங்க. இப்போது இந்த கண்ணாடி பாட்டிலில் வெந்தயத்தை எடுத்து மனம் முழுவதும், ஏன்னா வளர்பிறையில் நான் அமாவாசை அன்னைக்கு இதை நான் செய்கிறேன், பணத்துக்காக தான் செய்கிறேன், பணம் தான் என் வீட்டில் பஞ்சமாக இருக்குது, ரொம்ப பணத்துக்கு கெடிபிடியாக இருக்குது, ஒரு தரித்திரமான ஒரு நிலைமை நிலவுது, வீட்டில் வறுமை நிலவுது, இதெல்லாம் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் இந்த ரெமிடியை செஞ்சு நான் சொல்கிற இந்த இடத்துல வைங்க. முதல்ல நான் வெந்தயம் போட்டேன்னா அடுத்தது டைமண்டு கற்கண்டு. இந்த டைமண்டு கற்கண்டு இதெல்லாம் வீட்டில் எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்கப்பா. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது டைமண்டு கற்கண்டு வாங்கிட்டு வந்து வைக்கணுமா அப்படின்னு நினைப்பீங்க. பூஜை அறையில் நீங்கள் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வாங்க முடியாதவங்க கூட இந்த டைமண்டு கற்கண்டு 5 ஒரு 10 வச்சு பூஜை பண்ணி அதை நம்ம வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. அடுத்தது 20 ரூபாய் நோட்டு. இந்த மாதிரி சிகப்பு கலர் நோட்டு கிடைச்சா ரொம்ப நல்லது. கிடைச்சிச்சின்னா வைங்க. அதுக்காக அம்மா சொன்னாங்களே கிடைக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. கிடைச்சிச்சின்னா அதில் அந்த 20 ரூபாயை நம்மளுடைய முதல் சேமிப்பாக அதில் வைப்போம். சரிங்களா? இப்போ நீங்கள் பெரிய கண்ணாடி பாட்டிலாக இருந்தால் கூட நீங்கள் நிறைய காசு வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்கலேன், நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணம் கிடுகிடு வேண உயரும், சேமிப்பு கிடுகிடு வேண உயரும். சேமிப்பு அதீத ஏதாவது ஒரு நல்ல செலவுக்கு போகிற மாதிரி நல்லதே நடக்கும். இந்த பணத்தை நீங்கள் சேமிச்சுக்கிட்டு வாங்க. இதில் இந்த வெந்தயமும் இந்த டைமண்டு கற்கண்டும் போட்ட அந்த பாட்டிலில் காசை நீங்கள் சேர்த்துட்டு வாங்க. சில்லறை நாணயங்களாக இருந்தாலும் போட்டுட்டு வாங்க, காசா ரூபாயா சேர்த்துக்கிட்டு வாங்க. நான் முதல்ல நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறது இந்த 20 ரூபாய் நோட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.